நாள் விபிஎஸ் நடத்தினோமே, அதுல பிள்ளைங்க என்னதான் கத்துக்கிட்டாங்க? என்ன இப்படி சொல்லிட்ட? என்னென்னலாம் கத்துக்கிட்டாங்க. ஆனா அதெல்லாம் என் வாயால சொன்னா நல்லா இருக்காது. அதை தான் சொல்லி ஆடி பாட வராங்க என் 4ஆம் வகுப்பின் நடன மேதைகள். விபிஎஸ்ல என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்ட்டு ஆடியே காமிச்ச எங்க 4ஆம் வகுப்பு நடன மேதைகளுக்கு நன்றி. சரி பெர்சி, இந்த பெரியவங்க எல்லாம் பிள்ளைங்களோட டான்ஸை பார்க்க வந்திருக்காங்க. சரி, இந்த சின்ன பிள்ளைங்களாம் எதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்காங்க? இது கூட தெரியாதா? விபிஎஸ்ல 4 டீம் உண்டு தெரியும்ல, அதுல யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்கன்னு பாக்குறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, அதுக்கா வந்திருக்காங்க. சரி சரி சரி,
சொல்லுவோமா? ஃபர்ஸ்டே யாருன்னு சொல்லுவோம். வேண்டாம் வேண்டாம், ஃபோர்த்தே சொல்லுவோம். சஸ்பென்ஸ்லயே இருக்கட்டும், அப்பதான் கூட்டம் ரொம்ப நேரம் இருக்கும். கரெக்ட் தான். சரி, இத நம்ம சொல்ல வேண்டாம். இத சொல்றதுக்கு விபிஎஸ் ஓட ஒருங்கிணைப்பாளர் வில்லியமண்ணன் வராங்க. நோட்டீஸ் போர்டு கிளீனிங், கொஸ்டின் ஆன்சர் கேம் காம்படிஷன், ஒழுக்கம் பேட்ச். அல்ல 4வது இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா 22,934 மார்க் எடுத்து வயலட் 4வது இடத்துல இருக்காங்க. மார்க் எடுத்து பிங்க் 3rd இடத்துல இருக்காங்க. ஓட்ட கடன் வாங்குறவங்கள நீ என்ன பண்ணுவ? நானும் தள்ளுபடி பண்ணிடுவேன். அதானங்க உலக வழக்கம். ஆமா ஆமா, அதான் உலக வழக்கம். ஆனா எல்லாரும் அப்படி பண்ண மாட்டாங்கல்ல. ஆமா, ஏசப்பா அத பத்தி தான் மன்னிக்க மறுத்த பணியாளர் உவமையில சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா, இத பத்தி தான் இப்போ இந்த பிள்ளைங்க டான்ஸ் ஆடி காட்ட வந்திருக்காங்க. என் பிபிஎஸ்ஸின் 5ஆம் வகுப்பு அரங்களுக்கு நன்றி. சரி மெர்சி, நான் இப்ப சில பழமொழி சொல்றேன். கை கட்டினது வாய் கட்டல, பகிர்வதே பலம், கொடுத்தார் பூமி ஆழ்வார். நிறுத்து. இப்ப எதுக்கு தப்பு தப்பா அந்த மாதிரி பழமொழி சொல்லிக்கிட்டு இருக்கிற? உனக்கு புரியல, ஆடியன்ஸ் உங்களுக்கும் புரியல. அத புரிய வைக்கத்தான் வராங்க என் பிபிஎஸ்ஸின் 6ஆம் வகுப்பு ஆச்சரியவாதிகள். நீ வேணுமாமா துணி, துணி வேணுமாமா துணி, துணி வேணுமாமா துணி. காலையில இருந்து எவ்வளோ வேடி, இந்த வேடு மண்டைய பழக்குது. நமக்கு தம்பி ஒருத்த வந்தானே, அவனை எங்க வாங்கயா துணி, பட்டு சாரி பட்டு சாரி, பட்டு சாரி பட்டு சாரி. வா
தம்பி எல்லாரும் சேல்ஸ் ஆச்சா? இல்லண்ணே 2 தெரு தள்ளி போனேன். ஒரு Dress கூட விற்பனை ஆக மாட்டேங்கி. தம்பி பசிக்குதுல தம்பி? ஆமாண்ணே ரொம்ப பசிக்கு. இரு நம்ம கண்ணாசலுக்கு ஏத்தாப்புல ஒருத்தன் கடை போட்டிருந்தானே அவனை எங்க? அதானே எங்க? அந்த எலும்பு கூடி துணி வாங்கலையோ துணி வாங்கலையோ துணி. வா தம்பி. அண்ணா பசிக்குதுண்ணா. சரி நம்ம எங்கேயாவது போய் சாப்பிட போமா? நல்லா 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுண்ணா. சரி உங்க சாரி கேளுங்க. என்னண்ணா இப்படி கேட்டு போட்டுறீங்க? நீங்க காசு வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. சரி தம்பியா போயிட்டீங்க வாங்க போவோம். என்னங்க நிறைய பேர் இருக்காங்க, வாங்க போய் வித்துட்டு வரோம். சரி, வாங்க, வாங்க. இல்ல அது ஆடியன்ஸ்ல நம்ம சாப்பிட்டுட்டு வந்து அவங்ககிட்ட விற்போம். வா. இந்த பழக்கடைக்கு போவோம். அப்புறம் பின்னாடி இருக்கிறது பழக்கடை வாங்கலையோ பழம். ஏன்னா 2 பழம் எத்தனை ரூபா? 2 பழம் 10 ரூபா தம்பி. 4 பழம் 20 ரூபா. 4 பழம் 10 ரூபா. அதெல்லாம் வராது தம்பி. என்ன அதான் வரணுனே. அது வராது தம்பி. ஏன்னா அவனை நம்புங்கடா. அவனை நம்பி நான் என்ன தம்பி பண்ணேன்? என்னைய நம்புங்கடா. தந்துருவான்ல தம்பி. தந்துருவானா? சரி தம்பி. சரி இந்தா உனக்கு ஒரு பழம். சரி உனக்கு ஒரு பழம். எனக்கு 2 பழம். அது எப்படி வரும்? அதான் வரும். தாத்தா நான் தான் மூத்தவன், நான் தான் பிடிப்பேன். இந்தா உனக்கு ஒரு பழம், இந்த உனக்கு ஒரு பழம், மிச்சம் 2 பேர் எனக்கு. அது எப்படி வரும்? அதான் வரும். நீங்க தானே சொன்னீங்க நான் தான் பெரியவனு. சாப்பாடு விஷயத்துல யாரும் பெரியவங்க கிடையாது. சரி வைங்க வை. சரி வைங்கடு. வன்முறையை கையாளாதீங்க. சரி தம்பி வை தம்பி. இப்போ ஒரு போட்டி. கை வருது பாரு. இப்போ ஒரு போட்டி. யாரு சேரை விட்டு எந்திக்காமையும் பேசாமையும் இருக்காங்களோ அவங்களுக்கு இது 4 பழமே. என்னன்னு இவ்வளவு கஷ்டமான போட்டி வைக்கீங்க? தோத்தவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. சரி நான் 3, 2, 1 சொன்னாலே எல்லாரும் அமைதியா வரணும். 3, 2, 1. ரொம்ப பசிக்கிற மாதிரியே இருக்க. ஆமாண்ணே எனக்கும் ரொம்ப பசிக்கு. யாராவது காமெடி பீஸ் கிடைச்சா அவங்ககிட்ட வாங்கி சாப்பிடலாம் போல இருக்கு. இங்க பாரு 3 காமெடி பீஸ் இருக்கு. ஆமாண்ணே வாழைப்பழமும் இருக்கு. வாங்க சைக்கிளை நிறுத்தும். இது உங்களோடதா? உங்களோடது இல்லையா? உங்களோடது இல்லையா? உங்களோடது இல்ல நம்ம சாப்பிடுவோம். என்ன இது உங்க இதா? சரி நம்ம நல்லா டேஸ்டா இருக்கு. வச்சுக்கோ. இந்த பழம் ஆளுக்கு பாதி பாதி. நீ பாதி கடி. வேண்டாமா நான் குடிக்கிறேன். சரிண்ணா இதை நம்ம வீட்டில் போய் சாப்பிடுவோம். ஏழே அண்ணே ஏதோ 2 வளர்ந்தாலும் வந்தாங்க. இங்க முன்னாடி பேட்டு இருக்காங்க. அந்த யானை வாயை மொத்தத்தையும் முழுங்கிட்டு போயிட்டானே. இனி இமயமலையே முழுங்குற மாதிரி வச்சிருந்தானே. இதுக்கு நம்ம விட்டு கொடுத்தே தின்றுக்கலாம்ல. ஆமாண்ணே. சரி இன்பையாடு விட்டு கொடுத்தாடு சாப்பிடுவோம். வாங்கலை விட்டு கொடுத்து வாழுங்களே. சரி இன்பையாடு அவங்கள்ட்ட போய் வித்தி நம்ம விட்டு கொடுத்தாடு சாப்பிடுவோம். வாங்க போவோம். ஒருத்தனும் வாங்க மாட்டானே. வா போவோம். கஞ்ச பிசாய்.
இந்த நிகழ்வில் 3 சேல்ஸ்மேன் இருக்கின்ற 4 பழத்தில் ஆளுக்கு ஒரு பழமாய் சாப்பிட்டு மீதி இருக்கிற ஒரு பழத்தை ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அவங்ககிட்ட விட்டு கொடுக்கிற பழக்கமே இல்லை. விட்டு கொடுப்பது என்பது பலவீனமில்ல, அன்பு, பொறுமை, சமாதானத்தின் அடையாளம். நன்றி. அப்ப புரியல, இப்ப புரியுது. புரியும்படி புரிய வைத்த எம் பிபிஎஸ்ஸின் 6ஆம் வகுப்பு ஆச்சரியவாதிகளுக்கு நன்றிகள்.